தற்பொழுது உடனுக்குடன் நேரலையில் சென்னை ராயபுரம் கல்மண்டபம் சாலை அருகே பாதாள சாக்கடையில் இருந்து கழிவுநீர் வெளியேறும் அந்த காட்சியினை தற்போது உடனுக்குடன் செய்தியாக பார்த்து வருகிறோம். ராயபுரம் பிரதான சாலையில் கழிவுநீர் சாக்கடையில் இருந்து வெளியேறி வருகிறது. சாலை ஓரம் வாகன ஓட்டிகள் இதனால் அவதியடைந்து வருகிறார்கள். உடனுக்குடன் நேரலையாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பார்த்திபன் இணைகிறார். வணக்கம் பார்த்திபன், இது குறித்தான விவரங்களை வழங்கலாம். வணக்கம் மாலதி. வடசென்னை ராயபுரம் கல்மண்டபம் சாலையில டிரைனேஜ் மூடி தூக்கி வீசக்கூடிய அளவிற்கு அந்த குழாய்கள் இருந்து டிரைனேஜ் குழாய்கள் இருந்து கழிவு நீர் வெளியேறுவதை நம்மால் காண முடிகிறது திரையில். இது போன்ற ஒரு அவலநிலை தொடர்ந்து அப்பகுதியில் நீடித்து வருவதாகவும், இது குறித்து அப்பகுதி மக்கள் ஒன்று இரண்டு முறை அல்ல பல முறை ராயபுரத்துக்கு உட்பட்ட அந்த பகுதியில் மாமன்ற உறுப்பினரிடமும் சரி மாநகராட்சி அதிகாரியிடமும் சரி புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கக்கூடாது. இந்த நிலையில வாகன ஓட்டிகளுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில, விபத்து ஏற்படுத்தும் வகையில இது போன்ற ஒரு பிரதான சாலையில கழிவு நீரானது பொங்கி வழித்து வருவதால் கடும் சிரமம் ஏற்படுவதாக குற்றச்சாட்டானது எழுந்திருக்கிறது. இந்த கழிவுநீர் கால்வாய் உடைத்துக் கொண்டு அந்த கழிவுநீர் வெளியேறுவதால் துர்நாற்றம் வீசுவதுடன் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்படுவதாகவும் அப்பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த இடம் சென்னை ராயபுரம் கல்மண்டபம் சாலை அருகே இந்த சம்பவமானது தற்போது தொடர்ந்து இது அவலநிலையாக பொதுமக்களுக்கு ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. இந்த முக்கிய சாலையில கால்வாய் அந்த குழாய்கள் அமைக்கும் பணியானது நடைபெற்றிருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் அந்த பணிகள்லாம் துரித வேகத்துல நடைபெறாத நிலையில மந்தகதியில் நடைபெற்று வருவதால் அதற்கான அந்த கழிவுநீர் செல்வதற்கு வழி இல்லாமல் அந்த கால்வாய் மூடியை உடைத்துக் கொண்டு வெளியேறுவதே இந்த கழிவுநீர் சூழ்நிலை அந்த பகுதி மக்களுக்கு இது போன்ற ஒரு அவலநிலை ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். இதனால் சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் உடனடியாக கவனத்தில் வைத்து, ஏனென்றால் அது வாகன ஓட்டிகள் திடீரென்று செல்லும் போது அது அந்த கழிவுநீர்லேருந்து வரக்கூடிய தண்ணீர் இன்னும் வேகமாக வந்தால் அது மேலே இருக்கக்கூடிய அந்த ட்ரைனேஜ் கல் போட்டு மூடக்கூடிய அந்த காங்கிரீட் தடுப்புகள் வெளியே விழும்போது பெரும் விபத்தானது ஏற்படும். இதனால் கவனத்தில் வைத்து துரித நடவடிக்கை, போர்க்கால அடிப்படை நடவடிக்கை மேற்கொண்டு இதை சரி செய்ய வேண்டும் என்பதுதான் பாதிக்கப்பட்டுள்ளக்கூடிய வாகன ஓட்டிகள் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை என்பது குறிப்பிடத்தக்கது. மாலதி. பார்த்திபன், இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி.